அனைவருக்கும் வெல்கம் டு நோய் கிச்சன். இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ சிக்கன் ஃப்ரை நம்ம ஃப்ரையரில் ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு 3/4 கிலோ அளவுக்கு ஜஸ்ட் பீஸ் எடுத்துருக்குறோம். அதை இந்த மாதிரி ஃபுல்லாக டீப்பாக லைன் பண்ணிக்குவோம். கத்தியால் ஃபுல்லாக கீறி விட்டுக்குவோம். இது எல்லாமே நம்ம போன்லெஸ் பீஸாக எடுத்துருக்குறோம். அதே மாதிரி நம்ம எல்லா பீஸையும் இந்த மாதிரி ஃபுல்லாக லைன் பண்ணிக்குவோம். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்குவோம். ஒரு பவுலில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஹோல் ஸ்பைசஸ் மசாலா சேர்த்துருக்குறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். அதோட அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்குவோம். தயிர் சேர்த்துக்குவோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்குவோம். அந்த மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கிற ஹோல் ஸ்பைஸ் மசாலாங்கிறது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். அதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இப்போது நம்ம ரெடி பண்ண மசாலாவில் இந்த சிக்கனை எல்லாத்தையுமே டிப் பண்ணி எடுத்துக்குவோம். எல்லா பக்கமும் மசாலா படுற அளவுக்கு எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு இந்த மசாலா எல்லாத்தையும் டிப் பண்ணிட்டோம். அதே மாதிரி எல்லா பீசஸையும் நம்ம டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்குவோம். எல்லாத்தையுமே மசாலா ஆட் பண்ணி ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது மசாலா சேர்த்து இந்த பிளேட்டை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருவோம். 1/2 மணி நேரம் கழித்து இப்போ இதில் ஃப்ரையரில் ஆட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஃப்ரையரில் ரெடி பண்ண அந்த மசாலா பீசஸ்லாம் ஃப்ரையரில் வச்சு ஃப்ரையரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதில் 180 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் கரெக்டாக 10 மினிட்ஸ் வச்சு இதை ஒன் சைடு ஃப்ரை பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இப்போ 10 மினிட்ஸ் நம்ம இதை ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ ஒன் சைடு ஃபுல்லாக எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம மேலே பட்டர் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எல்லாத்தையும் ஃபுல்லாக பரட்டி வச்சுருவோம். இந்த சைட்லேயும் லைட்டாக நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்குவோம். பட்டர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதே 180 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம 2 பக்கமும் 180 டிகிரி செல்சியஸில் 10-20 நிமிஷம் நம்ம இதை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிட்டோம். சிக்கன் நல்லா பக்காவாகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இப்போ நம்ம எல்லா பீசஸும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு நல்ல அருமையான ஒரு கிறிஸ்பியான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.